அண்ணி, இப்பதான் நம்ம கார்டன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எப்படி அண்ணி இவ்வளோ அழகா பண்ணினிய? நான்லாம் இதில் ஒரு துரும்ப கூட அசைச்சு போடலம்மா. எல்லாமே உங்க அண்ணனும் அம்மையும் பண்ணது தான். என்னன்னு சொல்றியா? தருண் இதெல்லாம் பண்ணது ஒரு சின்ன திருத்தம். இதெல்லாம் பண்ணது உங்க தருண் அண்ணன் இல்லை. ஓ, வருண் அண்ணன் பண்ணினதா? அதான் ரொம்பவே அழகா இருக்கு. அனியோ அமைங்க. இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் கதை விட்டுட்டு இருந்தோம். வீடு ரொம்ப அமைதியாக இருக்க. இதை பார்த்து உனக்கு தெரியலையா? அத்தை வெளியில் போயிருக்காவ. தருணுங்க நீ கொழுந்த நேரம் வெளியில தான் போயிருக்காவ. அண்ணி, தருண்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட கவிதை சொல்லியாச்சான்னு கேட்டியலா? அதை கேட்கணுன்னா கொழுந்த நேரம் மூஞ்சி கொடுத்து பேசணும். என்ன உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேக்கானாங்க. சந்தோஷமா இருந்தால் பேச தோணும். ஏதாவது சங்கடம் இருக்குமா இருக்கும், அதான் பேச மாட்டேக்கான். ஒருவேளை அந்த பிள்ளை இவனை பிடிக்கலன்னு சொல்லியிருக்குமோ? அப்படி இருக்கேன் வாய்ப்பு இருக்கு. சொந்தமாக வீடு வசூல் இருந்தால் கூட லவ் பண்ண யோசிப்பாவ. அப்படி இருக்க சொல்ல சொந்தமாக நம்மளுக்கு வீடும் இல்லை. அப்படிலாம் வசதியை பார்த்து லவ் வரணும்னு சொல்ல முடியாது நீ. ஏன் உதாரணத்துக்கு நீங்கள் இல்லை, எல்லா பிள்ளைகளும் என்னைய மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல கவிதா? அதுவும் சரிதான். நீ ஒரு கையில் இருக்கிற விரல் எல்லாம் ஒரே போலையா இருக்கு. அச்சோ, அத்தை வந்துச்சாவ. அவைகளை கண்டு பயந்தோன்னா நீங்கள் உள்ளே போண்டான். இதுலே நின்று ஏசவன உள்ளே போகிறேன். 2 பேரும் கதை விடுறது நல்லா தான் இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்து கதை விடலாம்ல. நாங்கள் நின்று பேசுறது உங்களுக்கு அம்மா கால் வலிக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் நின்று பேசுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ 2 பேரும் உடனே கிளம்புங்க. ஏம்மா கடைக்க போகணும்? கடைக்கு ஒன்றும் போகல. ஒரு சேலை எடுத்து விடு. சேலை உடுக்கணுமா? எதுக்குன்னு சொன்னால் தான் உடுப்பியோ? என்ன பாருங்கம்மா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய தான் குளிச்சு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கேன். நான் இந்த ட்ரெஸ்ஸோடு தான் எங்கேனாலும் வருவேன். அது உன் இஷ்டம். நீயாவது உள்ள போய் வேறு துணியை மாற்று. ஏதே நானும் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய தான் குளிச்சு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றினேன். ஓ, அப்போது நீனும் வேறு ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன். அது உங்கள் விருப்பம். நான் உள்ளே போய் வேற ஒரு சேலையை மாற்றுவேன். அம்மா நம்மளை எங்கே நீ கிளம்ப சொல்லுக்காத? நானும் உங்கள்கிட்ட தானே நின்றுட்டுருக்கேன். என்னையை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொன்னவளாங்கோ. ஏன் தான் இந்த அம்மா ஒழுங்காக சொல்ல மாட்டேக்காவளோ தெரியல. கவிதா, அண்ணா தருண் வரான், அவனுக்கு தெரியுதானே கேட்போம். எங்கே போனாலும் நீங்கள் 2 பேரும் மாறிய மாட்டீங்களா? ஒரு கரையில் உட்காந்து கதை விடலாம்ல. அதெல்லாம் அப்புறமா வெளியில் போயிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து கதை விடலாம். வள்ளியூர்க்க போப்பிரிய கையில் பையனும் காணும். வள்ளியூருக்கு ஒன்றும் போகல. அன்னைக்குமா நீனும் எங்கள் கூட வெளியில் கிளம்ப வேண்டியது இருக்கும்னு நினைக்கேன். என்ன பேர் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நான் உங்கள் கூட வரமாட்டேன். மணிக்கணக்கில் என்னெல்லாம் அங்கே காவல் இருக்க முடியாது. அதோட விடுவேளா இந்த கடையில் ட்ரெஸ் நல்லா இல்லை, அந்த கடையில் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கட்டைப்பையை என்கிட்ட தந்துட்டு பின்னாடியே அலைய வைப்பிய. போகிற வர பிள்ளைலாம் என்னையை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கும். நான்லாம் வர முடியாது, நீங்களே போயிட்டு வாங்க. பேச முடிச்சிட்டியா? இப்போ நான் சொல்லுறத பொறுமையே கேளு. நாங்கள ஒன்றும் வெளியில் கிளம்பி போகல. அம்மா தான் எங்களை வெளியே கிளம்ப சொல்லி சொன்னாவ. ஓ, அதுக்கு தான் வெளியில் கிளம்பி நிற்கலாங்கோ. ஆமாம், அம்மைங்க அவையே உள்ள போய் சாரி மாற்ற போயிருக்காவ. நீ ஏன் கிளம்பல? ஏம்மா, நான் முதல்ல சொல்லிட்டேன், துணி எடுக்கனா நான் வரமாட்டேன். துணி எடுக்க போகல, வேற ஒரு நல்ல விஷயமா போகிறோம். கிளம்பணுமா? இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல? நல்லா தானே இருக்கு. சொன்ன கேள்வியில் வேற ஒரு துணியை மாற்று. இவளை வேறு ட்ரெஸ் மாற்ற சொல்லலை. என்னையை மட்டும் இருக்குமா வேறு ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லுதியே. சரி, நல்ல காரியத்துக்கு கிளம்ப முத்தில் வாக்குவாதம் வேண்டாம். நீ இந்த துணியோடையே வா. ஏம்மா எங்கே போகிறதா சொல்லவே இல்லை? அண்ணா வண்டி வந்துட்டு 3 பேர் வாங்க, வண்டியில் வச்சு எங்கே போகணுன்னு சொல்லுக்கேன். கவிதா, இப்போ வண்டி பிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு போகிறவ? உனக்கு தெரிஞ்சதான் எனக்கும் தெரியும். கவிதா, நம்ம போவோம், இல்லைன்னா அத்தை திட்டுவ. ஆ சரி, போவனி வா. தருண் போவோம். நீங்கள் 2 பேரும் போங்க, நான் பின்னாடியே வரேன். இந்த அம்மா இப்போ எங்கே கூட்டிகிட்டு வரவன்னு தெரியலையே. இல்லை தருண் வா. ஆ வரேம்மா. இப்போ இது எங்கே கூப்பிட்டு வரவன்னு தெரியலையே. என்ன தம்பி, ஏதோ பேசுனீங்களா? ஒன்றலண்ணே, நீங்கள் வண்டியை ரோட்டை பார்த்தே ஓட்டுங்க. ஏ கவிதா, அங்கே பாரு. என்ன தருண், இப்போ எங்கே போகிறேன்னு அம்மாட்ட கேளு. கொஞ்சம் பொறுமையிரு, பையை கட்டி சொல்லுவேன். யூனிஃபார்ம் போடாமல் வண்டி ஓட்டத்தில் பிரச்சனை வராதா? உள்ளூருக்குள்ளே தானே சவாரி போகுது, யூனிஃபார்ம்லாம் தேவையில்லை. அண்ணி, அம்மையை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏத்தே கவிதா கூப்பிடுதா? என்ன கவிதா சொல்லு. இப்போ நம்ம எந்த ஊருக்குமா போகிறோம்? வெளியூருக்கு ஒன்றும் போகல. இப்போ எதுக்குள்ள வச்சிருக்கேன்? நான் உனக்காக தானே கேட்டேன். லூஸு, இந்த அண்ணன் தான் ஏற்கனவே சொன்னவள நம்ம ஊருக்குள்ளே தான் சவாரி போகிறதா. அதே பதிலாக தான் அம்மையும் சொல்கிறவ. கேட்டால் சிரிக்க தானே தோணுது. அப்படியே நீ சிரிச்சுக்கிட்டே இரு. உனக்காக இனிமேல் நான் அம்மாக்கிட்ட கேட்கப்படுறதில்ல. ரேவர் தம்பி, அண்ணன் ஒரு வீட்டு முன்னாடி மரம் நிற்கிறதுல அதில் வண்டி நிப்பாட்டு. ஆ சரி, நிப்பாட்டு.
என்ன பாரு, வண்டி நின்னதும் என் பின்னாடியே இந்த தட்டை தூக்கிட்டு கீழே இறங்கி வாங்க. ஆ சரித்த. ஏன் தம்பி வண்டி நிப்பாட்டு. உன்னைய நான் எதில் நிப்பாட்டு தண்ணி அப்படியே வண்டியை கொண்டுட்டு போயிட்டே இருக்க. அங்கே போய் 2 பேரும் தோணுன்னு பேசாமல் அமைதியாக இருக்கணும். ஆ சரித்த.